டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா ஓட்டு கிடையாது. புரிஞ்சுதா? பேர் என்ன? முகமது. முகமதா? அப்போ ஓட்டு சந்தேகம்தான். சார் முழு பேரை கேளுங்க. உன் பேரு முகமது முருகன். என்னது முகமது முருகனா? என்னையா நேம் காம்பினேஷன் இது? சாம்பார்ல சால்னா ஊத்துனா மாதிரி. அப்பா முகமது அலி பாக்ஸரோட ஃபேன் சார், அதனால முகமது முருகன் பேர் வச்சாரு. உனக்கு பாக்ஸிங் தெரியுமா? தெரியாது. நல்லதா போச்சு. அம்மா பேரு? மேரி. என்னது மேரியா? என்னையா உன் ஃபேமிலியில் ஏகப்பட்ட கிராஸ் இருக்கு போல இருக்கு. அம்மா பேரு மாரி. உங்களை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் பர்த் சர்டிஃபிகேட்ல மாரிக்கு பதிலாக மேரின்னு எழுதி தொலைச்சிட்டாரு. ஓ, கிளரிக்கல் ஏறரு. சரி பண்ணிக்கலாம். சரி, உன் குலதெய்வம் என்ன? குலதெய்வம்லாம் ஏன் கேட்குறீங்க? சும்மா சொல்லியா, சைடில் ப்ராக்கெட்டில் ஃபில் பண்ணிக்கிறேன். சார் உங்களுக்கு அங்கே என்ன தேவையோ அது மட்டும் கேளுங்க சார். சரியா? 2002 நீ எங்கே ஓட்டு போட்ட, தொகுதி என்ன, வார்டு என்ன, பாகம் என்ன, எல்லாத்தையும் சொல்லு. சார் 2002 ஓட்டே இல்லை சார் எனக்கு. சரி, உங்கள் அப்பா ஓட்டு போட்டிருப்பார்ல, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடு. அவரோட டீட்டெயிலும் இல்லை சார், வெப்சைட்லலாம் தேடியாச்சு, எங்கேயும் கிடைக்கல. உங்கள் அப்பா இதில் என்னன்னா உங்கள் தாத்தா அது கொடு. அப்பா டீட்டெயிலே இல்லைன்றா அப்புறம் தாத்தா டீட்டெயில் எங்கே சார் வரும்? என்னப்பா உங்கள் அப்பா டீட்டெயில்ஸும் இல்லைன்ற, உங்கள் தாத்தா டீட்டெயில்ஸும் இல்லைன்ற, நீ இந்தியனா? என்ன பார்த்தா ஸ்காட்லாண்டில் பிறந்த மாதிரியா தெரியுது? அப்பா நீ ஸ்காட்லாண்டில் பிறந்தியோ இல்லை சைதாப்பேட்டில் பிறந்தியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ இந்தியன் நிரூபிச்சிரு, அவ்வளோதான். அது மட்டும் எனக்கு போதும். இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன சார்? எலெக்ஷனை நியாயமாக நேர்மையாக நடத்துறது, எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்க ஓட்டை அவங்கவுங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, மெயினாக கள்ள ஓட்டு விழாமல் தடுக்கிறது, மக்கள் எந்த அச்சமும் இல்லாமல் வாக்கு சாவடிக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வைக்கிறது, 30, 40, 60 இருக்கிற வாக்கு சதவீதத்தை 70, 80, 90, 100% உயர்த்த வைக்கிறது தான் சார் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. சார் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாட்டோட அதிகாரமே இந்த மக்கள் போடுற ஓட்டில் தான் சார் இருக்கு. ஒவ்வொரு மக்களோட ஓட்டும் ஒரு நல்ல தலைவனை தீர்மானிக்கிறதுக்கு தான் சார் போடுறாங்க. ஆனால் என்ன சார் பண்ணுறீங்க இந்த எலெக்ஷன் கமிஷன்? மக்களுக்கு பின்னாடி நிற்காம அரசியல் கட்சிக்கு பின்னாடி நின்று வேலை செய்கிறீங்க. இதான் சார் எலெக்ஷன் கமிஷனா சார்? கேவலமாக இருக்கு சார். தம்பி, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் வலிக்கலையே, எனக்கு சூடு சொன்னே இல்லையே. நீ கொடுத்த டீட்டெயில்ஸ் பிரகாரம் உனக்கு ஓட்டு கிடையாது, கேன்சல். சார் இப்படி ஓட்டெல்லாம் கேன்சல் பண்ணா ஓட்டெல்லாம் யார் சார் போடுவா? சார் ஏன் ஓட்டை யார் சார் போடுவா? அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அதுக்கெல்லாம் ஆள் கூட்டு வந்திருக்கேன் பீகார்லேருந்து. ஏ பையா आओ. नमस्ते साहब. नमस्ते नमस्ते. ए भैया ஐயா ஓட்ட தான் நீ போட போற. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்க சட்டம் என்னங்க சார் உங்க திட்டம்? கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஓடுறீங்க